هادي له أشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محسن تنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மாபெரும் பேருள்ளால் ரமலானுடைய இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து நல்ல உபதேசங்களை நாம் கேட்டு வருகின்றோம். இந்த ரமலானுடைய தொடர்புடையாக முதல் 10 நாட்களுக்கு இறைவன் விரும்பும் 2 விஷயங்கள் என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யார் மீது தன்னுடைய நேசத்தை பரிபூர்ணமாக ஆக்கி வருகிறான், அந்த நேசத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான். எப்படி வெளிப்படுத்துவான்? புகாரில பதிவு செய்யப்படக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பூமியில் வாழக்கூடிய அடியார்களில் ஒருவரை அல்லாஹ் நேசித்தால் உடனே வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அழைப்பான். ஜிப்ரீலே, இந்த மனிதரை நான் நேசிக்கிறேன், ஆகவே நீயும் அவரை நேசி. அல்லாஹ்வுடைய நேசம் அப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நம்மை நேசிக்கிறார். பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்வாங்கன்னா, வானத்தில் இருக்கின்ற மலக்குகள் அத்தனை வரையும் அழைப்பார்கள். இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான், அல்லாஹ் நேசிப்பதனால் நானும் நேசிக்கிறேன், நீங்களும் நேசியுங்கள். உடனே மலக்குமார்கள் அத்தனை பேரும் அந்த அடியாரை நேசிப்பார்கள். பிறகு அந்த நேசம் என்ன செய்யப்படும்? பூமிக்கு கொண்டு வரப்படும். பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய உள்ளங்களில் அந்த மனிதரை குறித்த நேசத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அப்ப நாம இந்த பூமியில் வாழும் பொழுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்கள், வானத்தில் இருக்கக்கூடிய வானவர்கள், வானவர்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், எல்லோரையும் படைத்த ரப்புல் ஆலமீன், இது அத்தனை நேசத்தையும் நாம பெறணும் என்று சொன்னா நாம யாருடைய விருப்பத்துக்குரியவராக இருக்கிறோம்? அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியாராக இருக்கிறோம். அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியாராக இருக்கணும்னா அல்லாஹ் முதலில் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ளும். அப்ப அந்த அடிப்படையில தான் இறைவன் திருமலையில் போறாங்க சொன்ன அந்த யாரையெல்லாம் நான் நேசிக்கிறேன் பட்டியல் போடுறாங்க, அதுகளை அந்த வசனங்களை பார்ப்போம். அவர்களை குறிப்பிட்டு சில மனிதர்களுக்கு பார்த்து உயர்ந்த சில காட்சிகள், சில பண்புகள், அந்த பண்புகளை ஹைலைட் பண்றாங்க. அப்படித்தான் நேற்றைக்கு அந்த என்று சொல்லக்கூடிய அந்த சகாபியிடத்துல பார்த்து தனிப்பட்ட போறோம். நிதானமா செயல்படுறார், இதுலையும் அவசரப்படுறது கிடையாது. எல்லோரும் அவசரப்பட்டு ஓடும் பொழுது நிதானமா அழகா தன் வேலைகளை செய்கிறார். அப்ப எல்லா இடத்திலும் நம்ம நிதானமாக நடந்து வருவோம்ல, இது அல்லாஹ் நேசிக்கக்கூடிய குணங்களில் ஒன்று. எவ்வளவு ஒரு பரபரப்பு சூழ்நிலை வந்தால், எவ்வளவு பரபரப்பு வந்தாலும் சரி, நம்ம நிதானத்தை இழந்துவிடக் கூடாது. எப்ப நம்ம நிதானத்தை இழந்து விடுறோமோ அப்ப ஏராளமான பாவங்களை செய்யக்கூடிய மக்களா மாறிடும். நிதானத்தை இழக்கும் போது என்னாகும்? கோபம் வந்துடும். கோபம் யாருடைய குணம்? சைத்தானுடைய குணம். அவசரப்படுத்துவோம். சைத்தான் என்ன செய்வான்? உடனே நம்மள உள்ளத்துல உட்கார்ந்து இப்ப கூட்டிட்டு போய் உடனே அதை செய்து இது நடக்காமல் அது நடக்காமல் சொல்லி நம்மளை பிரச்சனை ஏற்போம் சைத்தான். அப்ப இந்த அவசரப்படுவது இருக்குல்ல, இது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது சைத்தானுடைய குணம். எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்கள் மென்மையாக நடந்து கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றாங்க, அல்லாஹ் மனிதமானவன், அல்லாஹ் மென்மையானவன். மென்மைக்கு அல்லாஹ் இருக்கின்ற சிறப்பை போல வேறு எந்த ஒன்றுக்கும் கொடுப்பது கிடையாது. அப்ப மென்மையாக நிதானமாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய நேரம் கிடைக்கிறது, அந்த காரியம் சிறப்பாக நடந்து முடிந்துவிடுகிறது. அப்ப எந்த தனிப்பட்ட காரியமாக, வேலையாக இருந்தாலும், குடும்ப விஷயமாக இருந்தாலும், பிள்ளைகள் விஷயமாக இருந்தாலும் உடனே அவசரப்படக்கூடாது. அந்த விஷயத்துக்கு தீர்வு இருக்கும். இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை
தீர்வு இல்லாம எந்த பிரச்சனையும் அல்லாஹ் பூமிக்கு அனுப்ப மாட்டான். நோய்க்கு கேரண்டி கொடுக்குறாங்க சொல்லலாம். எந்த நோயாக இருந்தாலும் அதற்குரிய நிவாரணத்தை முதலில் பூமிக்கு அனுப்பி விட்டுட்டா நோய் பின்னால் தான் வருகிறது. நாம வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய ரிஸ்க் பூமிக்கு வந்துடும். இதெல்லாம் நம்ம கவலைப்படுவோமோ, இதையெல்லாம் நம்ம பயப்படுவோமோ, அது எல்லாவற்றுக்கும் தீர்வை அல்லாஹ் இறக்கிட்டுத்தான் சோதனைகளை தருகிறான், பிரச்சனைகளை தருகிறான், பசியை தருகிறான், கஷ்டத்தை தருகிறான். அப்ப ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். பேசிக்கலா நம்ம எப்படி படைக்கப்பட்டிருக்கோம், நம்ம இயற்காக எப்படி இருக்கிறோம், நம்முடைய மேலும் என்ன அல்லாஹ் நம்மை பற்றி சொல்ற மனிதன் படைக்கப்படுபவராகத்தான் இருக்கிறான், அவசரக்காரனாக இருக்கிறான். நம்ம இடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மைனஸ் பாயிண்ட் அல்லாஹ் சொல்லுவான். ஒரு துன்பம் நிகழ்ந்துட்டான், உடனே பதட்டம் அடைகிறான். உடனே அது குறித்து அவனுக்கு பேசுறாரு என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணு போட மாட்டேங்குது, கையும் போடாது காணும் போடாது. எப்பெல்லாம் நம்ம நிதானத்தை தவற இருக்கிறோமோ, பொருள்களை இழந்து விடுகிறோமோ, அவசரப்படுகிறோமோ, எல்லா காரியமும் கெட்டு போயிடும். அவசரத்துல அந்தாக்குள்ள கூட கையை விட்டு நுழையாத பழமொழி சொல்லுவாங்க. இதாவது தேர்வுன்னா தொலைச்சு வச்சுக்கோங்க, அந்தாவுடைய வாய் வந்து பெருசா இருக்கும், அதுக்குள்ளவே கை நுழையலாம். அவசரத்துல நல்லாதான் இருக்கும், நம்ம கை அவசரத்துல அந்தாவை பெரிய தெரிவிப்போம், அந்த அங்க இருக்கும் சரியா பெரிய தெரிவிப்போம். ஏன்னா கண்ணை மறைச்சிடும், அறிவை மறைச்சிடும், புத்தியை மறைச்சிடும். நிதானம் தவறும் போது எதுவுமே இருக்காது. திடீர்னு கையில போன வச்சுட்டு இருப்பாரு, வண்டியில வச்சுட்டு வருவாரு, மறந்துருவாரு. போன வண்டியில வச்சுட்டு மேல வந்துருவாரு. அப்பதான் ஞாபகம் வரும், இந்த போன் இல்ல, போன் அங்கே இருக்கு. உடனே காட்டிட்டு வேகமா அடிக்கணும். ஐயோ இவனை எடுத்து போனோம், இவனுக்கு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போனோம், என்னாச்சோ ஏதாச்சோ கடிதாச்சு வந்து இப்ப அந்த பதட்டம் வந்தோம் என்ன செய்யுதுன்னா மெமரி கொஞ்ச நேரம் ஸ்டக் ஆகி பதட்டம் இல்லாம நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்ம எங்க வச்சோம், எங்க இருந்தது, எப்படி வந்தோம் எல்லாம் தெரியும். அந்த ஃபிகர் தெளிவா இங்க இருந்து வந்தோம், வண்டி நிப்பாட்டோம், வண்டியில முன்னாடி வச்சோம், அதுவும் போய் எடுத்துடலாம். பதவிட்டோம்னா இந்த மெமரியை என்ன செய்யுதுன்னா ஒத்துழைக்கிறாங்க. என்ன செய்யுதுன்னா அது திடீர்னு ஒரு திரவம் சுரக்கு சுரந்தவங்க என்ன செய்யுதுன்னா அது எந்த செயல்பாட்டையும் செய்ய விட மாட்டேங்கிறது, ஒண்ணுமே ஸ்டக் ஆகின்றோம். பணத்தை காணும், பணம் அங்கதான் இருக்கும், பாக்கெட்ல வச்சுக்கிட்டு தெரியும். கண்ணாடி போடுறதுக்காக கண்ணாடி தூக்கிட்டு மாட்டிருப்பான், மாட்டிட்டு கணக்கு பார்த்து எழுதிட்டு இருப்பான். கண்ணாடி வச்ச வீடெல்லாம் தெரியுமா, இது மண்டலம் கண்ணாடி. கொஞ்சம் நிதானமா யோசிச்சிருந்தா அந்த கண்ணாடி எங்க இருக்கும், மண்டலத்துக்கு கொண்டு மாட்டிருப்பாங்க. ஆனா தெரியும் கண்ணாடி வச்சேன், எங்க வச்சேன், எங்க வச்சேன். சாவியை எடுத்து அதிகமா பைக் சாவி எடுத்து இங்கே இங்க போடலாம், அங்க போடலாம், இங்க போனேன், அங்க போனேன், ஊழலும் தெரியுமா கழிச்சு பார்த்தா. அப்ப என்ன காரணம்னா இந்த பதட்டம் என்ன செய்யுதுன்னா எல்லாத்தையும் தலைகீழ மாற்றி விடுது. அதனாலதான் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான், அவசரப்படாத. எந்த அளவுக்கு மனிதன் அவசரப்படாத தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், மனுஷன் துன்யா செய்வதற்கு அவசரப்படுவான். எப்படி அவசரப்படுறானா, நன்மையை வேண்டி பிரார்த்தனை செய்வது போல சில நேரங்களில் தீமையை வேண்டி அவசரமாக துவா செஞ்சிடறான். அது எப்படி தீமையை வேண்டி நம்ம கேட்போம்? நம்ம யாராவது மனசறிஞ்சு எனக்கு நோயை கொண்டு கேட்போமா? எனக்கு யாராவது மனசறிஞ்சு எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையை கொண்டு கேட்போமா? என் பிள்ளைங்களுக்கு ஆதரவு கொடுக்க யாராவது கேட்போமா? கேட்க மாட்டோம். நன்மையை தான் அல்ல கேட்போம். ஆனா அல்லாஹ் சொல்றான், இது அவசர புத்தியினால பதட்டம் அடைவதனால நிதானத்தை இழப்பதனால அவசரப்பட்டு துவா செய்யறா, தனக்கு எதிராகவே துவா செஞ்சுறான். அதே மாதிரி தனக்கு எதிராக துவா செய்வது ஒரு சில விஷயங்களை நாம விரும்புவோம். இது நடக்கணும், இது நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு மனசுக்குள்ள சில விஷயங்கள் கிடைக்கும். ஆனா அது உண்மையிலேயே நல்லதா கெட்டதா யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ் தான் தெரியும். அல்லாஹ் திருமலைக்கு அழகா சொல்றான், وعسى أن تحبوا شيئا وهو شر لكم وعسى أن تكرهوا شيئا وهو خير لكم. நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், ஆனால் அதில் தீமை இருக்கும். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், இது வேண்டாம் என்று வெறுப்பீர்கள், ஆனால் அதில் நன்மை இருக்கும். வல்லாஹு யஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அறிவான், நீங்கள் அறிய மாட்டீங்க. எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும், ஒரே டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன செய்வான், அந்த பிரார்த்தனைய தள்ளி போடுவான், அதை நடக்க மாற்றுவான். எனக்கு என்ன ஆகும்? எத்தனை முறை பேசிட்டு இருக்கேன், ஒரு லைசன்ஸ் உதவி செய்ய மாட்டியா? நான் எவ்வளவு தர்மம் செய்யறேன், எவ்வளவு சதக்கா கொடுக்குறேன், இதை நாடு நினைத்து நடக்கணும் என்பதற்காக எவ்வளவு தர்மம் செய்யறேன்.
ஆனா நடந்து தர மாட்டேங்கிறப்பா அப்படின்னு ரூபாய் நம்ம குழந்தை எனக்கு கூடுதலும் தேவை. லைசன்ஸ் போனா போ கேட்டுக்கிட்டே இருக்கான், ரொம்ப இல்லாட்டா போன் கொடுத்துருவான். அன்னைக்கு சாயந்தரம் ஆக்சிடென்ட், அந்த லைசன்ஸ் எடுத்து அன்னைக்கு சாயந்தரம் வாய்ப்பு. அப்ப இதைத்தான் சொல்றான் அல்ல, நான் உனக்கு தரலன்னு சொன்னா நீ அவசரப்படாத, கேளு, உனக்கு சிறந்ததை நான் தருவேன். நான் தருவேன்ல அதை நீ பொருந்தி கொண்டீங்கன்னா அது சிறந்ததாக இருக்கும். நீ உன்னை விரும்புற அது உனக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பிள்ளைதான் கடைக்கு கூட்டிட்டு போறோம், சின்ன பிள்ளையே கையில கொடுத்து கூட்டிட்டு போன அது எதை கேட்பான், விரும்பி கேட்டா குறுக்குறையெல்லாம் நிற்பானா, அடம் பிடிப்பானா. இப்ப குறுக்குறையில ஒரு ரூபாய் 2 ரூபாய்க்கு பிரியாணி தான் போடலாம். அது என்ன கணக்கு பிரியாணி கூடாது இல்ல, 1 ரூபாய்க்கு பிரியாணி பாக்கெட்ல கிடக்கு, அத்தனையும் அமிலம் நமக்கு தெரியும். அவன் அதுதான் வேலை, அது கலர் கலராக போட்டு கொள்கிறார்களா, இந்த பயிருக்கு அதுதான் வேலையும் நிற்பான். நம்ம வாங்கி கொடுப்போமா? ஏன் வாங்கி கொடுக்க மாட்டோம்? அது கெடுதி, நமக்கு தெரியும் இது கெடுதி, இவன் சாப்பிட்டா நோய் உண்டாகும். ஆனா அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியாது. அவன் சொல்லுவான், கையை காலை போட்டு ஆட்டிக்கிட்டு எனக்கு வாங்கி கொடுத்தா தான் வருவேன், ரோட்ல உட்காந்து அழுவான். அப்ப அம்மா மேல எப்படியும் ஒரு கேவலமா இருக்கு, கடையில உட்காந்து மானத்தை வாங்குறான். அதுக்கு ஏற்ற மாதிரி கடைக்கார டைலாக், ஏமா இல்லன்னா அவன் அலுவலகம், அவனுக்கு வியாபாரம் இல்ல, ஒரு வாங்கி கொடுத்தாலும் என்னமா அவனுக்கு பிச்சை அவர் கையில கொடுக்கல, என்னமா அவன் பாக்கெட் போட்டு கொடுக்குற மாதிரி வேற வழி இல்லாம வாங்கி கொடுத்துருவோம். அது கேடு தானே, அது உள்ள போன கெடுதி தானே. அவன் இது மாதிரிதான் நாம சில விஷயங்களை கேட்கிறது அவசரப்படுறோம். அது கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனா கெடுதியாக இருக்கும். அப்ப நிதானத்தை தனிப்பட்ட விஷயத்தையும் நம்ம கடைபிடிக்கணும். மார்க்க பிரச்சாரங்கள் இருக்குல்ல, அதுலயும் நிதானத்தை கடைபிடிக்கணும். நிறைய தாய்கள், நிறைய பிரச்சாரங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு காலத்துல அவர்களை போல பேசியதை நீ பார்க்க முடியாது. அவங்க பயான்னு சொன்னா அவ்வளவு மக்கள் கூட்டமாக போவாங்க. சில காலங்கள் கழித்து பார்த்தா அவன் இருக்க மாட்டான், சீனியே இருக்க மாட்டான், தாவாசிலே இருக்க மாட்டான். ஆச்சரியமா இருக்கும். இவருதான் சொல்லிதான் நம்மள்கிட்ட வந்தோம், இவர் சொல்லி இவருதான் வந்தோம், இன்னைக்கு அவன் இல்லையே. ஆனா எங்கேயோ கடைக்கோடிகள் ஒருத்தர் வந்து நின்று பயன் பண்ணிக்கிட்டுமா, இப்படி நடந்துச்சு. அவன் எங்க போன நிறைய வந்தாங்க, எக்கச்சக்க தாய்கள் நமக்கு முன்னாடி இருந்தாங்க. இத்தனைக்கும் நம்ம கிட்ட போல்ட பேசுவான், அடிச்சோன்னா அந்த பேசுறவன் தெரிஞ்சிடும், அப்படி பேசுவான், உணர்ச்சி போவான். காணும் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிதானம் இந்த தாவா பீலிய எவ்வளவு முக்கியன்றதை நம்ம விளைவிக்கணும். நீங்க அறிவாற்றல் தான் சொல்லியிருந்தேன், நேற்று தொடர்ச்சியில அறிவாற்றல் பார்ப்போம். இது விஷயங்களை முடிஞ்சிட்டு அறிவாற்றல் போவோம். சில செய்திகள்லாம் இருக்கு. நிதானத்துல ஒரு தாய் எவ்வளவு கவனமாக நிதானத்தை கடைபிடிக்கணும், எந்த கவனமாக தாவாக்களுக்கு கால் பெறுகிறது ஒரு சம்பவம். அதுவும் வேறு வழி எல்லாம் நமக்கெல்லாம் அதிகம் பரிச்சயமான பேர் நபித்தோழர் அவர்கள் மதீனாவில் தான் அதை சொல்ல ஆட்சி அமைச்சதுக்கு பிறகு நல்ல ஒரு செழிப்பா இஸ்லாம் வளர்ந்துருச்சு. எல்லா பக்கமும் இஸ்லாம் போயிட்டு ரசூலுல்லாஹ் நிறைய நபித்தோழர்களை கவர்னராக வெவ்வேறு நாட்டுக்கு அனுப்புறாங்க. சிரியாவுக்கு ஒருத்தர், எஜிப்துக்கு ஒருத்தர், சூடானுக்கு ஒருத்தர், இப்படி ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு நாட்டுக்கும் கவர்னர்களை நியமித்து அனுப்பி கொண்டே இருக்கிறார். அப்ப அபூபக்கர் என்ன செய்யறாருன்னா, வாண்டடா வந்து ரசூலுல்லாஹ் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு ஆயுதர் பதவி கொடுக்கக்கூடாதா, என்னைய ஒரு மாநிலத்தில் நீங்க கவர்னர் ஆக்கக்கூடாதா கேட்கிறாங்க. பதவி ஆட்சியிலே கேட்கல, தானும் இந்த பொறுப்பை சுமக்கலாமே, நன்மைகள் செய்யலாமே, நிறைய மக்களுக்கு தாவா செய்யலாமே, அந்த நாட்டுக்கு அனுபவம் அந்த நாட்டு மக்களுக்கு தாவா செய்யலாமே அப்படின்னு நல்ல கேட்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கரை பார்த்து சொல்றாங்க, அபூபக்கரே, உண்மை பலவீனமானவராக நான் பார்க்கிறேன், உனக்கு பொறுப்பு வேண்டாம், இந்த பொறுப்பு இல்லை, எந்த பொறுப்பையும் ஏற்றுக்கிறாங்க. 2 பேருக்கு 2 பேர் இருக்கிற ஒரு ஜமாத்துக்கு ஒரு தலைவராக பொறுப்பு பேர் வந்தாலும் அந்த பொறுப்பை கூட ஏற்றுக்கிறாங்க. எதற்காக சொல்றாங்க, உண்மை நான் பலவீனமானவராக பார்க்கிறேன். அப்ப அபூபக்கர் வந்து ஈமான்ல பலவீனமானவராக இருந்தாரா, இறையச்சத்துல பலவீனமானவராக இருந்தாரா, மார்க்கத்தை தேடுவதில் பலவீனமானவராக இருந்தாரா, தானதர்மம் செய்வதில் பலவீனமானவராக இருந்தாரா, எதுவுமே அவரை பலவீனமானவராக நம்ம சொல்றதே இல்லை. அப்புறம் ஏன் தர மாட்டேங்கிறாங்க, அப்புறம் ஏன் பலவீனமானவர் என்று பார்த்து சொன்னாங்க.
யாருக்கான ஐடியா இருக்கா? அவர்களை பார்த்து பொறுப்பு கேட்கிறாங்க, வேண்டாம் நாங்க ரசூல்லா. ஏன்னா அவர் மீது கொண்ட நேசத்தினால வேண்டாம்ப்பா, நீ பலவீனமானவரு, வேண்டாம் சொன்னாங்க. பதக்கப்படுவாரா? எப்படிலாம் பதக்கப்படுவாரு? சரி, அதுக்கு ஒரு கிளாஸ் இருக்கு. மக்காவுடைய கட்டத்துல ஆரம்ப கட்டத்துல 4-5 பேர் இஸ்லாத்தை தள்ளி இருந்தாங்கல்ல. அப்ப அபூபக்கர் வந்து பேசுறாருன்னா மக்காவாசி கிடையாது. மக்காவை விட்டு வெளியே இருக்கக்கூடிய கிஃபாரி ஒரு கிராமத்தை சார்ந்தவர். அந்த பள்ளத்தாக்கு வழியாகத்தான் மக்காவாசிகள் வியாபாரத்துக்கு போகணும். ஏதாவது நாட்டுக்கு வியாபாரமாக இந்த ஊருக்கு தான் போகணும். அப்ப அந்த கிஃபாரி கோத்திரத்துல இருக்கும் பொழுது மக்காவுல ஒரு மனிதர் வந்திருக்கிறாரு, முகமது என்று அவர் பெயரு. அவர் வந்து வகி செய்தி, வானத்திலிருந்து இறை செய்தி வருதுன்னு சொல்றாரு. அவர் நல்லவராக இருக்கிறார், நல்ல செய்தியை சொல்றாரு. ஒரு செய்தி புதுசா ஒரு மனிதர் வந்திருக்காருப்பா, இப்படிலாம் பிரச்சாரம் பண்றாருப்பா, செய்தி காற்றோடு காற்றாக பக்கத்துலாம் பரவு. அப்படி போகும்போது இந்த கிஃபாரி கோத்திரத்துல அபூபக்கர் அதை கேட்கிறார். அப்படியா, நல்ல மனிதரா, நல்ல செய்தி சொல்றாங்க. அப்ப அவரை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவங்க அண்ணன் அனிஸ் அவர்கள் அனிஸை கூட்டு சொல்றாரு, நீ போய் என்னன்னு பாத்துக்கலாம் மக்காவுக்குள்ள போய். அனிஸ் வராரு, மக்காவுக்கு வராரு. ஆனா சூழ்நிலை எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் மக்காவாசி ஆரம்ப கட்டம் 5-6 பேர் இஸ்லாத்தை தழுவி ஆரம்ப கட்டம். அப்ப மக்காவாசிகள் என்ன சொல்றாங்க? ரசூலுல்லாஹ் பத்தி விசாரிச்சா, அவர் பைத்தியக்காரங்கப்பா, அவரை பத்தி கேட்க, அவர் சூனியக்காரனை பத்தி உலக கேள்வி, அவன் மந்திரவாதி இல்ல, மந்திரவாதியை பத்தி உலக கேள்வி, இப்படி நெகட்டிவாக செய்திகள் வருது. அனிஸ் செய்யாரு, திரும்ப அபூபக்கர் வராரு. நீ யாரை விசாரிக்க சொன்னியோ அவரை பைத்தியக்காரர், மந்திரவாதி, சூனியக்காரன் சொல்றாங்கப்பா. இருந்தாலும் அபூபக்கருக்கு மனசு இதாக, நானே போறேன் மக்காவுக்கு தலைவி போயிடுறாரு. ஆனா அண்ணன் சொல்றாரு, நீ முகம்மதைத்தான் தேடி போறேன்னு வாயை விட்டுட்ட, ஒரு பெண்ணே போடுவாங்க. எந்த இடத்துலயும் நான் முகமதை பார்க்க வந்து சொல்றாரு. சும்மா வியாபாரியா போற மாதிரி போ அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் நேரம் வாடாது, யார்த்தையும் கேட்க பயப்படுறாரு. அண்ணன் சொல்லி விட்டார்ல, நீ யார்த்தையாவது போறதான் தெரியும் அனுப்பி விடாரு. கேட்க பயந்துக்கிட்டு மக்காவிலே அந்த காவல்குள்ளார தங்கிக்கிறாரு. அந்த ஜம்சம் தண்ணி இருக்குல்ல, அதை எடுத்து குடிச்சுக்கிறாரு. அதுதான் சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு ஜம்சம் தண்ணி சாப்பிட்டுக்கிறாரு. இப்படியே இருக்கிறாரு. அடிவெளி இரவுல தொழுக வருவாங்க. ஏன்னா பகல்ல கூட அடி, பகல்ல வந்து அடிப்பாங்க. அதனால இரவுல காபாவை தவாப் செய்வதற்கான அடிவெளியாக வராது. அங்க 2 வாட்டி பாக்குறாங்க, இந்த நாள் இங்கேயே இருக்கிறார். ஊருக்கு புதுசா இருக்கு, திருட்டு மொழி முடிக்கிறாப்புல, எதையோ பார்க்க சேர்ற மாதிரியே இருக்கு யோசிக்கிறாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க, இது ஏதோ புதுசா தேர்வு வந்திருக்கு, வா கூப்பிட்டு என்ன விஷயம் தனியா கேட்கிறாங்க. அவரு சொல்றதுக்கு பயம். இவர் குறைசியா இருந்தா, இவர் எதிரியா இருந்தா, அவரு அந்த பார்வையில எல்லாம் பார்த்துட்டு கேட்கிற சும்மா சொல்லு அப்படின்னு சொன்ன. அப்படியா, என்கிட்ட கேட்ட மாதிரி யாரையும் கேட்க நல்ல நேரம் வா அப்படின்னு கூட்டிட்டு ரகசியமா கூட்டிட்டு போய் ரசூலுல்லாஹை சந்தித்து இஸ்லாத்தை தழுவுறாங்க. இவருக்கு இந்த சம்பவம் போயிட்டே இருக்கும். அப்புறம் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை தழுவி கலிமா சொல்லிட்டாங்க. 6வது நபர் அல்லது 7வது நபர் இஸ்லாத்தை தழுவிலிருந்து 6 அல்லது 7வது இடத்துல இருக்கிறார். இப்ப அபூபக்கர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன செய்யட்டும்? இஸ்லாத்தை தழுவிட்டேன், நான் என் ஊருக்கு போக போறேன், நான் என்ன செய்யட்டும் அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மக்காவுக்குள்ள நீ முஸ்லிமான செய்திய மூச்சு கூட விடக்கூடாது, இந்த ஊர்ல சொல்லிடக்கூடாது. ஊருக்கு போ, ஊர்ல போய் மக்கள்கிட்ட போய் நீ இந்த செய்தியை சொல்லு. ஆனா மக்காவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, யாருக்கிட்டே சொல்லிடக்கூடாது. இதை சொல்லி ரசூலுல்லாஹ் அனுப்புறாங்க. இவர் வர்றாரு, ஆனா இவர் மனசு கேட்கல. எவ்வளவு அருமையான செய்தி! வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. கல்ல வணங்காத, மண்ணை வணங்காத, செத்த பிராணிகள் சாப்பிடாத, விபச்சாரம் செய்யாத, பொய் பேசாத, கொலை செய்யாத, பிறகு அவதூறு சொல்லாத, எவ்வளவு அற்புதமான செய்திகள் இந்த தூதர் சொல்றாரு. இது இந்த தீமூட்டங்களை கேட்க மாட்டேங்க. அவர் போக வந்துருச்சு. நேரம் வந்து அவர் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, நீ மக்காவில இந்த ஊருக்கு மூச்சு கூட போகிறாரு, ஏறி ஊருக்கு ஏறி 10 பேர் அப்படின்றாங்க. நேரம் வந்துட்டாங்க, காபாவுடைய சோத்துல ஏறிட்டாங்க. ஏறிட்டு குறைசிகளை எல்லாம் கூப்பிடுறாங்க. அது எப்படி சும்மா இல்ல, குடும்பத்தார் பேரை சொல்லி, அபூஜஹல் கூட்டமா, அந்த கூட்டமா, இந்த கூட்டமா, எல்லாரும் கூப்பிட்டு வச்சு எல்லாரும் கவனிச்சுக்கோ, நான் ஒரு செய்தி சொல்றேன், இது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ். அத்தனை பார்க்கலாம்.
ஏன்னா இதை சொல்றது அவங்க எவ்வளவு தைரியம் நெஞ்செடுத்தா வெள்ளிருக்காக இங்க எங்களுக்கு சொல்றதுக்கு அடினா அடி சரியான அடி அடிக்கிறாங்க, நைய படுக்கிறாங்க. அவரு மூச்சு இறந்து கீழே விட்டாரு, அப்படி அடிக்கிறாங்க வெறிபிடிச்சு. அப்பாஸ் இஸ்லாத்தை கழுவல, அவங்க ஓடி அபுதர்களை தடுத்து பாருங்களா இவரை அடிச்சு நீங்க கொண்டுட்டீங்கன்னா நீங்க வியாபாரத்துக்கு போகணும்னா இந்த கூட்டம் துபாரி குளத்தாரை கடந்துதான் போகணும், சும்மா விட மாட்டாங்களா என்று காப்பாற்றி எதிர்த்து தண்ணி கொடுத்து உட்கார வச்சா மறுபடியும் மறுபடியும் காப்பாற்றுறாரு. என் சும்மா இருப்பா கொஞ்சம் நல்லா இருக்கப்பா ஊருக்கு சேர்ப்பா சொல்லி ஊருக்கு அனுப்பி விடுறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. இந்த ஒரு செயல் இருக்குல்ல, என்ன சொல்லி அனுப்புறாங்க, நீ சொல்லக்கூடாது, நேரம் வரும்போது நானே சொல்லுவேன், அப்பவா அப்ப பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா இந்த இருந்த ஆர்வம் மேலும் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லாம போறதா அப்படின்னு உரைச்சிட்டாங்க. அந்த ஒரு செய்தியை வச்சுதான் பின்னாடி அனுப்புறாங்க, பதவி இருக்கும்போது வேண்டாம், நீ அதற்கு பலவீனமான ஆள்தான். ஒரு பொறுப்பு ஒரு கலையை பொறுப்பு, ஒரு ஆளுமை பொறுப்புன்னா எதை நெல்ல பாக்குறாங்க, ஈமான் இருக்கணும் சரி ஓகே, இறைவச்சம் இருக்கணும் சரி ஓகே, அறிவு நுட்பம் அதுக்கு ஒரு மிகச்சிறந்த அறிவாளி. நிறைய கடைசிகளை பாருங்க, ரசூலுல்லாஹ் அடுத்தடுத்து கேள்வி கேட்பாரு, ஒண்ணுல ரெண்டு ரெண்டுல மூணு கேள்வியா கேட்கிறதான் அபூபக்கர் ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட நல்ல கல்விமான். ஆனால் எல்லாவற்றையும் விட ஒரு தலைமை பொதுத்தேவ, ஒரு ஆய்வுகளின் பகுதியிலும் முதல் தேர்வுகிற நிதானம் முக்கியம். ஒரு தாவா பண்ணணும், நல்ல விஷயம் தான், மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. எங்க பண்ணணும் எப்படி பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கணும். எங்க பண்ணவே கூட அதை பண்ணக்கூடாது. ஒரு ஆடம்பரமாக மண்டை எல்லாம் உட்கார்ந்து ஒரு காலத்துல நம்ம பயான் பண்ணோம். அந்த மாதிரியே ஒரு மோசமான அனுபவத்தை நம்ம சந்தித்து கூட்டு போயிருவாங்க பயானுக்கு. அது மம்பையில கூட்டு போய் நீங்க பயான் பண்ணணும், அரை மணி நேரம் பண்ணணும் பாங்க. நம்மளும் மேலே மைக்க போட்டு கூட்டமாக வாங்க, இல்லாத இருக்கும். இந்த மச்சி இந்த கோயில் எந்த பிரச்சனை வாங்கினீங்க, அது மெதுவா பேசிட்டா கூட பிரச்சனை இல்லை. நம்ம கூட மைக்கில பேசுவோம், நம்ம கூட அது மாநில சேர இருக்காங்க, அப்படித்தான் அழகு. அதைத்தான் எழுதிட்டு இருக்கு. மாப்பிள்ளை சுகாதாரம் கொடுத்தாங்க, வீட்டுக்கு பயால கேட்ட கைய முதல் கையா அன்னைக்கோட முடிவெடுப்போம். இந்த மண்டல திருமணங்களுக்கு நடத்தி தாரம் ஒரு வழி இல்லை, நீங்க நபி வழிக்கு வரலாம் நடத்தி தாரம். ஆனா பயானுக்கு தயவு செஞ்சு கூப்பிடாது, முடியல. இது மாதிரி நிறைய இடங்கள்ல கட்டும் பட்டு 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 பட்டுதான் சில இடங்கள்ல இது பண்ணவே முடியாத ஒரு நிலைக்கு வந்துன்னா சில விஷயங்கள் செய்யறது. அப்ப நம்ம தாராளத்தை இருந்தாலும் சரி, தலைமை பொறுப்பில் இருந்தாலும் சரி, நிதானம் என்பது மிக 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 அவசியமான ஒன்று என்பதை ரொம்ப கவனமாக சுற்றி ஒரு ஏற்றி விட்டு போயிடலாம். தலைவரை என்ன தலைவரை அவன் இப்படி பேசிட்டான், உடனே எடுங்க அடிங்க குடியை போய் சண்டை போடுறாங்க. என்ன பிரச்சனையை கொண்டு வந்தால் அல்லாஹ் ஒரு கோடி சொல்றோம், அதெல்லாம் சொல்லி நல்லா சொல்றான். சாசிக்கு தீயவன் ஒருவன் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் அதை குறித்து தீர விசாரிக்காமல் நீங்கள் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. இதனால் ஒரு சமுதாயத்திற்கு அநீதி இழைப்பதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியது என்று அல்லாஹ் சொல்றான். தலைவர் தெரியுமா, நிதானமா இருக்கணும். 4 பேரும் ஏற்றுவாங்க, எங்கேயுமே என்ன செய்யக்கூடாது, நிதானத்துல தூக்குறான் வேட்டியை தூக்கி கட்டிட்டு கம்பெனி போயிடக்கூடாது. நிறைய இடங்கள் அந்த பஞ்சாயத்தை விட்டு போயிட்டு வீட்டு விட்டாங்கல்ல அவன் நிற்க மாட்டான். யார் பேருக்கு கோர்ட்ல வரும், தலைவர் வா இன்னார் மகன் இன்னார், செயலாளர் வா இன்னார் மகன் இன்னார், யாரு பயான் பண்ணோம் இன்னார் மகன் இன்னார். அப்புறம் என்னாகும், உடனே நம்ம கேட்பான், சத்தியத்திற்காக நீங்கள் வழக்குகளை சந்திக்க மாட்டீர்களா, சிறைச்சாலைகளை பார்க்க மாட்டீர்களா? எங்க நாம கத்திக்கிட்டு இருந்த கூட்டத்தில் எங்க இருக்கான பார்த்தீங்கன்னா அவன் நல்ல தீயும் போலதான் அடிச்சுட்டு இருப்பான். அவருக்கு இது ரொம்ப டேஞ்சர். இந்த மாதிரி ஆட்கள் சமூகத்தில் இருப்பாங்க. ஒரு நிர்வாகத்தை கட்டமைப்பு போடுறோம், ஒரு பிரச்சார காலத்தை உத்தரவு ரொம்ப கவனமா இருக்கும். உதவியா ஒப்பந்தத்தை பிடிச்சாங்கல்ல, உமரு வாழ உதவிட்டாரு, என்ன நீங்க தான் நடிகாண்டார் எப்படி கேட்டாரு, எல்லாம் பார்த்து என்ன நடந்துட்டு இருக்கீங்க, நீங்க இறைக்குவதாக கேட்டாரு. கொஞ்சம் கூட பயப்படுறீங்க, என்னதான் கேட்டுட்டு போ, என்னதான் செஞ்சுட்டு போ, எதுக்குமே அசைய ரசூலுல்லாஹ்
அப்படி இருந்து போய் பொறுமையா நிதானமா இருந்து போயினா இன்னும் சதுகம் முபீனா அல்ல அடிச்சான். உதயபியா எப்படி சொன்னா நபியை ஒரு தெளிவான வெற்றியை கொடுத்தோம். கிடைத்து வரல அறிவாற்றல். இந்த அறிவாற்றலுக்கு முன்னாடி பேசிக் என்ன இருக்கணும்? நிதானம் முக்கியம். ரொம்ப டென்ஷனாகி பதட்டமாகி இதெல்லாம் சோறு முடியும். நம்ம ஒரு நாள் கூட்டல்ல வாழ்நாள் முழுக்க தாவாக்களத்தை நிற்கணும். வாழ்நாள் முழுக்க இந்த சத்தியத்தை கொண்டுட்டு போகணும். நமக்கு எடுத்த ஒரு தலைமுறை உருவாக்கி இந்த சத்தியம் தொடர்பு பயணமாக இருக்கணும். ஒரு நாள் உணர்ச்சி ஏற்பட்டு ஒரு நாள் நிதானத்தை இழந்து எல்லாத்தையும் பண்ண முடிவு போயிடக்கூடாது. அப்ப இது அந்த விஷயத்தை நம்ம பெற வேண்டிய மிக முக்கியமான படிப்பினை இந்த தாவாக்களத்தில் இருப்பவர்கள், பொறுப்புகளில் இருப்பவர்கள் நிதானம் மிக முக்கியம் என்பதை அறிந்து கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த அறிவாற்றல் பின்னாள் சொன்னாங்கல்ல, அந்த அறிவாற்றல் பண்பு அல்லாஹ் எவ்வளவு நெருக்கமானது, அது எவ்வளவு நம்ம வளர்த்துக் கொள்ள வேண்டிய முக்கியமானது என்பதை தொடர்ச்சியாக பார்ப்போம். வல்ல ரஹ்மான் அதற்கு அருள் செய்வானாக. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. 10/5/27 தான் சகல முடிவு. 6:30 இஃப்தார். சரிமா? அஸ்ஸலாமு அலைக்கும். 5:40 45 ஃபஜ்ருடைய இகாமத்து 5:45.